முருகப்பெருமானுக்கும் எப்பொழுதுமே பச்சை நிறத்தை பயன்படுத்துகிறாங்க. இது இந்த பச்சை நிறத்தை எப்பொழுதுமே பயன்படுத்துறது சரியா அப்படிங்கிறது நமக்கு என்ன ஆதாரபூர்வமாக தெரியலை. ஆனால் முருகனுக்கு உகந்த நிறம் பார்த்தீங்கன்னா சிவப்பு தான். செவ்வாய்க்கிழமை தான் முருகனை கும்பிடுவாங்க. செவ்வாய்க்கிழமை சஷ்டி, கிருத்திகை நட்சத்திரம், செவ்வாய் அதிதேவதை முருகப்பெருமானுங்கிறது உலகறிந்த விஷயம். செவ்வாய்க்கு உகந்த நிறம் பார்த்தீங்கன்னா சிவப்பு. அதனால சிவப்பு நிறத்தை உடுத்தி நம்ம முருகப்பெருமானை வழிபாடு செய்யும் பொழுது தான் அந்த முருகப்பெருமானோட பரிபூர்ணமாக கிடைக்கும், நமக்கு எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும். பச்சை நிறம் என்கிறது முருகப்பெருமானோட எக்ஸ்ட்ராவாக நம்ம பயன்படுத்தக்கூடிய நிறம் தான். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க பச்சை நிறத்தை தான் முருகனுக்கு பயன்படுத்துகிறாங்க. பச்சை நிற ஆடை அணிந்து நடைபாதை பிரயாணம் கொள்கிறாங்க. பச்சை நிறம் பயன்படுத்துறது நல்லது தான், செழுமை தான், வளர்ச்சி தான். ஆனால் பச்சை நிறத்தை விட சிவப்பு நிறம் தான் முருகப்பெருமானுக்கு உகந்த நிறம். குபேரனுக்கு ஏன் பச்சை நிறம் பயன்படுத்துகிறோம்னு கேட்டிங்கன்னா, புதன் சலம் திருவெண்காடில் குபேரன் பிறக்கிறனால தான் எந்த ஊரை நம்ம பிறக்கிறோமோ அந்த ஊரோட அமைப்பு நமக்கு இருக்கும்ல. அதனால தான் புதன் சலத்தில் பிறக்கக்கூடிய திருவெண்காடில் குபேரன் பிறக்கக்கூடிய மறுஜென்மமாக பிறக்கிறார் பட்டினத்தாரா. அதனால தான் புதனுக்குரிய பச்சை எல்லாமே குபேரனுக்கு பயன்படுத்துகிறோம். அதனால தான் புதனுக்கு பச்சை பயன்படுத்துகிறோம். முருகப்பெருமானுக்கு எதனால பச்சை பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது நமக்கு அறிவுபூர்வமாக முழுமையாக அவருக்கு அந்த பச்சையை பயன்படுத்தலாமா அப்படிங்கிற சரியான ஆதாரம் இருக்கா அப்படின்னு தெரியலை. நமக்கு முருகப்பெருமானுக்கு உகந்த நிறம் பார்த்தீங்கன்னா சிவப்பு.